தலைவர் 173 இந்த ப்ராஜெக்டை பற்றி பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க சார். அந்த சமயத்தில் வைரமுத்து அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராஜெக்ட் இப்படி கேன்சல் ஆனதுனால யாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு கள்ள சந்தோஷம் இருக்கலாம், நீங்கள் கள்ள சந்தோஷம்லாம் அடைய வேணாம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. நான் கள்ள சந்தோஷம் அடைய வேண்டாம், யாரும் கள்ள சந்தோஷம் அடைய வேண்டாம் அப்படிங்கிறாரு. யாரும் கள்ள சந்தோஷம் அடைய வேண்டாம் அப்படின்னா அவர் இது யாரை குறிப்பிடும்? தமிழ் சினிமாவில் ரெண்டு பேருமே உச்ச நட்சத்திரங்கள். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ மறுபடியும் ஒரு பயணிக்கிறாங்கன்னும் போது, கமல் அந்த படத்தை தயாரிக்கிறாருன்னும் போது, ரஜினி அந்த படத்தில் நடிக்கிறாருன்னும் போது, அந்த ப்ராஜெக்ட் அது கெட்டு போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. அதாவது என்ன எண்ணங்கள் அப்படின்னா, கமலஹாசன் கடன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, கமலஹாசன் கடன் ஏற்பட்டதுக்கு ரஜினி எதுக்கு போய் தேதி கொடுக்கணும்? சுந்தர்சிக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது பல பேர் பிடிக்காம இருக்கலாம் ஒரு பக்கம். சுந்தர்சிக்கு என்னடா நம்மெல்லாம் இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கோம், நம்மெல்லாம் லேட்டஸ்டா அடி வெட்டி வெட்டுன்னு ஆக்ஷன் படங்களை அடிச்சு கொடுத்து நொறுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் 33 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சுந்தர்சியோட ரஜினி சேர்ந்து ஒர்க் பண்றாரு. ஏன்னா அதை வைரமுத்துக்கிட்ட யாராவது தொலைபேசி மூலமாவோ இல்ல நேர பார்க்கும் போதோ சொன்னாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை மனசுல வச்சுட்டு வைரமுத்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரா? சினிமாக்காரர்கள் எப்படின்னா, இது இன்னொருத்தன் வளர்றதை ரசிக்க மாட்டாங்க, இன்னொருத்தன் வீழ்றதை சந்தோஷப்படுவாங்க. ரெட்ரோ மீடியா நேயர்கள் வணக்கம், நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூல நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர், சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார் தான் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ வாய்ஸ். நன்றி. மீண்டும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் சார். இந்த தலைவர் 173 இந்த ப்ராஜெக்டை பத்தி பல பேர் பேசிட்டு இருக்காங்க சார். அந்த சமயத்தில் வைரமுத்து அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 விஷயங்களை கோட் பண்ணுறாரு சார். மிக முக்கியமாக ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் மிகப்பெரிய ஒரு சகாப்தம், ஒரு பசிபிக்கும் அட்லாண்டிக்கும் ஒன்றா இணைஞ்சா அது எப்படி இருக்குமோ அப்படி ஒரு எனர்ஜி, அண்ட் அவங்க தொட்டது எல்லாமே தொலங்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த வைரமுத்து அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு திராவிட சித்தாந்தத்தை கொண்டவர். அவருக்கு பெருசாக இந்த மூட நம்பிக்கை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவர் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுவோம். ஏன்னா மற்றவங்கலாம் ஒரு ட்வீட் போடுறாங்கன்னா அதை இந்த அளவுக்கு அலச மாட்டோம். ஆனால் வைரமுத்து அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னும் போது நமக்கு ஒரு கேள்வி வரும். 2வது கேள்வி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம சுந்தர்சி அவர்கள் வெளியேறதுக்கான காரணம் அப்படின்றது நல்லபடியாக தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் இப்படி கேன்சல் ஆனதுனால யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு கள்ள சந்தோஷம் இருக்கலாம், நீங்கள் கள்ள சந்தோஷம்லாம் அடைய வேணாம் அப்படின்றதையும் சொல்கிறாரு. இப்போ நம்ம 3 கேள்வி வந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சுந்தர்சி அவர்கள் வெளியேறது நல்லதுதான்றது சொல்றாரு. என்ன காரணத்துக்காக அது நல்லது? 2வது கேள்வியா. 3வது கேள்வியா, கள்ள சந்தோஷம் யார் அடைகிறாங்க? அப்படி யாரு ரஜினியை பார்த்தும் கமலை பார்த்தும் மிகப்பெரிய வெறுப்புல இருக்கான்ற ஒரு கேள்வி வருது சார். இதை பத்தின உங்களுடைய பதில்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். முதல் கேள்வி நீங்க கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா, திராவிட சித்தாந்தம் அவர் அதை ஃபாலோ பண்ற வைரமுத்து பார்த்தீங்கன்னா, தொட்டது துலங்கும், இருவரும் தொட்டது துலங்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறது, இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறான்னு தெரில. ஆனால் அப்படி ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வைரமுத்துவை பொறுத்த வரைக்கும் புகழ்ந்து தான் பேசுவார். எப்போவுமே பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தான் பேசுவார். யாராக இருந்தாலும் புகழ்ந்து தான் பேசுவார். அவருடைய இயல்பு, அதாவது எல்லாரையும் நல்லா ஜாலியாக நல்லா இருக்காங்கன்னு சொன்னோம்னா அவங்களாம் நம்மளை நேசிப்பாங்க, அவங்க நம்ம தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு பார்த்தீங்கன்னா எப்போவுமே யாரையுமே வைரமுத்து புகழ்ந்து தான் பேசுவார். வைரமுத்து இகழ்ந்து யாரையாவது பேசியிருக்கார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு கவிஞர்னு சொல்லுவாங்க. கவிஞரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பேசுவாங்க. ராஜாவை புகழ்ந்து பாடல் பாடுவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பொற்காசுகள் கொடுப்பாங்க, வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கவிஞர்களுக்கான இயல்பு வைரமுத்துக்கு ரொம்பவே இருக்கு. ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா பல பேர் புகழ்ந்துக்கிட்டே இருப்பார். எந்த மேடை ஏறினாலும் பார்த்தீங்கன்னா அவங்கள அழகாக கவிதைத்துமா புகழ்வார் வைரமுத்து. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினியும் கமலையும் பற்றி புகழ்ந்திருக்கிறார். அவர் 2 பேரும் தமிழ் சினிமாவோட முக்கிய ஆளுமையில் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல அவர்கள் தொட்டது துலங்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி, அது எப்படி அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார்னு தெரில. ஸோ மூட நம்பிக்கை எதிராக உள்ள ஒருத்தர் இப்படி ஒரு கேள்வியை சொல்கிறார், இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படின்னும் போது அது அவர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கள்ள சந்தோஷம் அடைய வேண்டாம், யாரும் கள்ள சந்தோஷம் அடைய வேண்டாம் அப்படிங்கிறாரு. யாரும் கள்ள சந்தோஷம் அடைய வேண்டாம் அப்படின்னா அவர் இது யாரை குறிப்பிடுறாருன்னு நமக்கு தெரியல.
ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டு 46 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு துருவங்கள், 2 பேருமே பெரிய ஆளுமைகள், தமிழ் சினிமாவில் 2 பேருமே உச்ச நட்சத்திரங்கள். அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ மறுபடியும் ஒரு பயணிக்கிறாங்கன்னும் போது, கமல் அந்த படத்தை தயாரிக்கிறாருன்னும் போது, ரஜினி அந்த படத்தில் நடிக்கிறாருன்னும் போது, அந்த ப்ராஜெக்ட் அது வந்து கெட்டு போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த சுந்தர்சி விலகுனதுனால அது வந்து இப்போ தடைபட்டு நிற்குது. அந்த ப்ராஜெக்ட் வந்து தடைபட்டு நிற்குது. இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற நதி ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு இடத்துல தடைபட்டு நிற்கிற மாதிரி இது தடைபட்டு நிற்குது. ஸோ இது வந்து இனிமேல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விகள்லாம் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒருத்தர் வந்து பெரிய உயரம் அடைகிறாரு, ஒரு பெரிய வெற்றி அடைகிறார் அப்படின்னா அதை வந்து சினிமாவில் இருக்கிறவங்க வந்து பெருசாக வந்து ரசிக்கிறது கிடையாது. இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ ஒரு பெரிய ஸ்டாரோடைய படம் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரசிக்கிறது கிடையாது. என்னடா அவரோட படம் இப்படி ஓடுது, எப்படி நம்ம அதே மாதிரி தான் நடிக்கிறோம், நம்ம அதே மாதிரி தான் ஃபைட் பண்ணுறோம், டான்ஸ் பண்ணுறோம், ஏன் அவரோட படம் மட்டும் ஓடுது, நம்ம படம் ஏன் ஓடல அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனைகளை தான் பலர்கிட்ட வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய எப்படி சொல்கிறது, மனசில் இருக்கிற அது ஆதங்கம்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு எப்படி சொல்கிறது பகை உணர்ச்சி. அதை வந்து அவர்கள் கூட இருக்கிற நண்பர்கள்ட்ட சொல்லி வருத்தப்படுவாங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியாளராக இருக்கிறவருடைய படம் வந்து பெரிய லெவலில் ஃப்ளாப் ஆயிடுச்சு, பெரிய லெவலில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு, ₹1 கூட கலெக்ட் ஆகாது அப்படின்னா அந்த நடிகர், அதாவது எந்த நடிகர் வந்து அவர் ஒரு படம் ஓடுன்னும் போது வருத்தப்பட்டாரோ, அந்த ஓடலைன்னும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்பா சூப்பர், ஃப்ளாப்பா, சூப்பர் டூப்பர் ஃப்ளாப்பா அப்படின்னோன்னா ஃபோன் போட்டு நண்பர்கள்ட்ட சொல்கிறது. அதாவது வந்து பார்த்தியா அடவே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரே நாளில் எடுத்துட்டாங்களாமே, ஸ்க்ரீனை கிழிச்சிட்டாங்களாமே, ₹1 கூட கலெக்ஷனே இல்லையாமே, கூட்டமே வரலையாமே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷம், அதாவது புலங்காகிதம் அடைகிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சந்தோஷப்படுவாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதனால் வந்து பார்ட்டியே பண்ணுறாங்க. நீ வந்துரு, 4 லட்சம் 5 லட்சம் செலவழிக்கிறாங்க பெரிய ஸ்டார் ஹோட்டலில். மச்சான் வந்துடுடா, வச்சுடா, நீ வந்துடா. அது ஒரு கெட்டு கதை. ஏன் என்ன காரணத்துக்குன்னு அந்த கலந்துக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பார்ட்டி பண்ணுவாங்க. பார்ட்டி பண்ணி அப்படி ஜாலியாக அப்படி ரவுண்டு 2 ரவுண்டுன்னு போகும்போது அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்குவாங்க, கட்டி பிடிச்சிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. சினிமாக்காரர்கள் வந்து எப்படின்னா இது வந்து இன்னொருத்தன் வளர்றதை ரசிக்க மாட்டாங்க, இன்னொருத்தன் வீழ்றதை சந்தோஷப்படுவாங்க. இது இயல்பாக உள்ளது தான். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் படம் பண்ணுறாங்கன்னும் போது அது தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து சுந்தர்சிக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. பல இயக்குநர்கள் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு போட்டி போட்டாங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ்லேருந்து நெல்சன்லேருந்து நிறைய பேரை நம்ம சொல்லலாம். தனிப்பட்ட முறையில் பேர் சொல்ல வேண்டாம். பல பேரோட பேர் வந்து அடிபட்டுச்சு இந்த ப்ராஜெக்டில். இவர் பண்ணுவாரா, அவர் பண்ணுவாரா, கே ரவிக்குமாரா இருக்குமா, அப்படி இப்படின்னு பலவிதமான யூகங்கள் இருந்தபோது திடீர்னு வந்து சுந்தர்சி வந்து பண்ணுறாரு அப்படின்னும் போது இது வந்து சுந்தர்சிக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது பல பேர் பிடிக்காம இருக்கலாம். ஒரு பக்கம் சுந்தர்சிக்கு என்னடா நம்மெல்லாம் வந்து இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கோம், நம்மெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து அடி வெட்டுன்னு ஆக்ஷன் படங்களை அடித்து கொடுத்து நொறுக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் வந்து 33 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சுந்தர்சியோட ரஜினி வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. ஏன்னா ரஜினி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன் பல இடங்களில், ரஜினி பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டங்கள் உள்ள இயக்குநர்களோட தான் ஒர்க் பண்ணுவார். இப்போ வந்து கே ரவிக்குமார், பி வாசு, சுரேஷ் கிருஷ்ணா, சங்கர் இவங்க யாரோடையும் ஒர்க் பண்ணுறதில்ல, அதுக்கப்புறம் ரஞ்சித்தோட ஒர்க் பண்ணுறதில்ல. இப்படி வந்து ட்ரெண்டில் இருக்கணும் ரஜினிக்கு இப்போ இயக்குநர்கள். அப்படி இருக்கும்போது சுந்தர்சி வந்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் இன்ட்ரடியூஸ் ஆகி. ஆல்ரெடி ரஜினியோட அருணாச்சலம் படம் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு வந்து ரஜினியை ஹேண்டில் பண்ணுவாரா, ட்ரெண்டுக்கு ஹேண்டில் பண்ணுவாரா, பிரச்சனையும் அங்கே தானே வந்துச்சு. அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும் ரஜினிக்கு. அதை மீறி வந்து சுந்தர்சி வந்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டார், ராஜ்கமல் காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டார், ரஜினியோட படத்தை அவர் தான் இயக்க போகிறார் அப்படின்னும் போது அது பல பேருக்கு வந்து பொறாமையை உண்டு பண்ணியிருக்கலாம், காழ்ப்புணர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கலாம். அதை வந்து இவர் குறிப்பிட்டாரா, இல்லை வந்து ரஜினி கமலே வந்து பார்த்தீங்கன்னா சேரக்கூடாதுன்னு நினைக்கிற பல பேர் இருக்காங்க. அதாவது என்ன எண்ணங்கள் அப்படின்னா, கமலஹாசன் கடன் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கமலஹாசன் கடன் ஏற்பட்டதுக்கு ரஜினி எதுக்கு போய் தேதி கொடுக்கணும்? ரஜினி வந்து நீண்ட கால 50 கால வருஷ நண்பராக இருக்காரு. அவர் நட்புக்காண்டி பார்த்தீங்கன்னா கமலஹாசனுக்கு ஹெல்ப் பண்ணுறார். கமலஹாசன் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா தக் லைஃப்பில் ஒரு 180 கோடி ரூபா வந்து கமலஹாசன் நஷ்டமாயிருச்சு. ஆனாலும் இந்த சினிமா வட்டாரத்தில் இருக்கிறவங்களுடைய கேள்வி என்னன்னா, ரஜினி ஏன் கமலஹாசன் போய் ஹெல்ப் பண்ணணும், என்ன அவசியம் இருக்குது?
தேவை என்ன இருக்குது? கமலஹாசன் நஷ்டப்பட்டால் அவரே ஒரு படம் சம்பாரித்து நடித்து முன்னுக்கு வர வேண்டியது தானே. கமலஹாசன் படுற நஷ்டத்துக்கெலாம் ரஜினி போய் உதவி செய்ய முடியுமா? உதவி செய்கிறாரு. அப்படி உதவி செய்கிற ரஜினி பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவரை வச்சு படம் எடுத்தவங்க, ஆரம்ப காலத்தில் நிறைய பேர் வந்து தயாரித்தவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தேதி கொடுக்குறாரா ரஜினி? அவங்கெல்லாம் கூட இன்றைக்கி பல பேர் வந்து கடனில் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் யாராவது ஹெல்ப் பண்ணுறாரா ரஜினி? அப்படி இருக்கும்போது அவங்களையெல்லாம் கண்டுக்காத ரஜினி இப்போ எது கமலுக்கு போய் தேதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு சினிமா வட்டாரத்தில் இருக்குது. உண்மை புரியுது உங்களுக்கு? அதான் நான் சொன்னேன்ல, ஆரம்ப காலத்தில் பல பேர் வந்து ரஜினிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி உதவி செஞ்சவங்களுக்கு ரஜினி தேதி கொடுக்குறாரா அப்படின்னா கொடுக்கல. பல பேர் இன்னைக்கு கடன்லையும் கஷ்டத்துலையும் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு போய் இப்போ வந்து கமலுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற பேச்சுக்கள் இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமலுக்கோடைய படமும் ரஜினியோட படமும் அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அப்படின்னா அது எப்படி நடக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து பல பேருக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து நான் சொன்னேன்ல, இயல்பாகவே சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக நல்ல எண்ணங்களோட இல்லை. 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 98 பேர் பார்த்தீங்கன்னா, இல்லை 97 பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சிகளோட தான் இருக்காங்க. ஒருத்தர் வளர்றதை பொறுக்க முடியறதில்ல, ஒருத்தர் வளர்றதை வந்து பார்த்து வந்து வைத்தறிச்சல் படுறது, இதெல்லாம் வந்து சினிமாவில் இருக்குது. நான் ஒரு சினிமா தயாரிப்பாளராக நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து 100க்கு 100 உண்மை. அதை சொல்லக்கூடிய உரிமையும் எனக்கு இருக்கு. பல ஆண்டுகளை கிட்டத்தட்ட நானே பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர், விஷ்ணு படத்தினுடைய தயாரிப்பாளர் நான் தான். விஜய் நடித்த படம் புரியுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் நானும் 4-5 படங்கள் எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த தயாரிப்பாளராக வந்து நான் வந்து சொல்லக்கூடிய எனக்கு உரிமை இருக்குது. இது இல்லாமல் பல ஆண்டுகள் 1965 எங்கள் அப்பாவும் இந்த சினிமாவில் தான் பயணிச்சுட்டு இருக்கிறார். அதனால எனக்கு தெரியும் சினிமாவில் என்ன நடக்குது, யார் யார் எப்படி பரிமாறிக்குவாங்க, யார் யார் எப்படி பேசிப்பாங்க, இதெல்லாம் எனக்கு தெரிகிறதுனால சொல்கிறேன். யாருடைய வளர்ச்சியும் யாரும் விரும்புறதில்லை. யாருடைய வீழ்ச்சி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பெருசாக ரசிக்கிறாங்க, விரும்புறாங்க. அப்படி மனநிலை இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜினி கமல் சேர்ந்து இந்த படம் வந்துருமா, பார்த்துடலாம், 2 பேருமே பெரிய நடிகர்களாக இருக்காங்க, ஏதோ ஒரு பாயிண்ட்ல 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க, அது இதுன்ற மாதிரியான இதெல்லாம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரூமர்ஸ் தான். அதாவது வந்து அங்கேயும் பேசிக்கிற ஒரு தகவல் தான். அந்த மாதிரி பல பேர் எதிர்பார்த்திருக்கலாம். அதை வந்து வைரமுத்துக்கிட்ட யாராவது வந்து தொலைபேசி மூலமாவோ இல்லை நேர பார்க்கும் போதோ சொன்னாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை மனசுல வச்சுட்டு வைரமுத்து வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரா. அதாவது வந்து கள்ளத்தனமா வந்து இந்த என்ன வார்த்தை அது, கள்ளத்தனமா அவங்களுடைய பிரிவை நீங்க சந்தோஷமா கொண்டாடாதீங்கன்றத அவர் சொல்றாரு சார். அதாவது வந்து வைரமுத்து கிட்ட யாரும் அப்படி சொல்லியிருக்காங்களா, யாராவது வந்து தொலைபேசி மூலம் சொல்லியிருக்காங்களா, நேர பார்த்து சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த மாதிரி விஷயங்களை அப்படி இருக்கும்போது ஆதங்கத்தை கோபத்தை வந்து வெளிப்படுத்திருக்காங்கன்னு தெரியல. அதை வந்து வைரமுத்து வந்து வெளிப்படுத்துறாரா, அதாவது கள்ளத்தனமா இதை வந்து யாருமே ரசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரா அப்படின்னு தெரியல. ஆனா ஏதோ வைரமுத்து இது வந்து ரஜினி கமல் இரு துருவங்கள். அவங்க வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பெரிய ஆளுமையில இருக்காங்க. இந்த படத்துல சுந்தர் சி விலகுனது வந்து ஒரு விபத்தல்ல திருப்பம், அப்புறம் வந்து அவங்க எடுத்தது தொட்டது துலங்கும், இதெல்லாமே அவர் சொன்னது வரைக்கும் ஓகே. இந்த கள்ளத்தனமா யாரும் இதை ரசிக்க வேணாம் அப்படின்னு சொல்ற வார்த்தை அது என்னால பயன்படுத்தினான்னு தெரியல. ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒன்று வைரமுத்துக்கு தெரிஞ்சிருக்கோ, அதனாலதான் அப்படி வார்த்தையை பயன்படுத்திக்கிறாரோ அப்படின்னா நமக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீக்கி இருக்கலாம்ல. அந்த ஒரு வார்த்தையை அவரோட ட்விட்டுக்குள்ள வந்து சேர்த்து பயன்படுத்திருக்காரு அப்படின்னா ஸோ பின்புலத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது வைரமுத்துக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அது யாரு என்ன அப்படிங்கிறது வைரமுத்து சொன்னாதான் தெரியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.